ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகி பின்னோக்கி போயிட்டார். கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ராசிநாதன் 6ஆம் இடத்துல உபசேன ஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் ராசிக்கு 2-7 கூடியவன் 3ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், கலகலப்பாக கேலி கிண்டலோடு இருப்பீங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், இதுதான் ரொம்ப முக்கியம். மனைவி அமைவதெல்லாம் கணவன் கொடுத்த வரம், அதுபோல் கணவன் அமைவதெல்லாம் மனைவி கொடுத்த வரம் தான். பொதுவாக வரன்கள் அமைவதெல்லாம் கணவன் கொடுத்த வரம் தான். புதுமண தம்பதிகளோ இல்லைன்னா இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 2-7 கூடியவர்களும் 9-12 கூடியவரும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, காசு பண பிரச்சனை இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நல்லாயிருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம், புரிதல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ புரிதல் நல்லா இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கொஞ்சம் காரிய ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவீங்க. ஏன்னா 3-12 சம்மந்தப்பட்டதில் ஏன்னா குரு உங்களுக்கு 12 கூடியவன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் தொழில் ரீதியாக குறிப்பாக கூட்டுத்தொழில்னால் என்ன, 4 பேர் சேர்ந்து செய்கிறது, இது மாதிரி தொழில் வியாபாரம் சம்மந்தமாக கொஞ்சம் வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கும். வெளி மாநிலமோ வெளிநாடோ போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பயணம் நல்லதாக இருக்கும், மனதுக்கு நிறைவாக இருக்கும், அதனால் லாபம் நிறைய கிடைக்கும். அதனால் இப்போ மேசராசியில் உங்களுக்கு தொழில் ரீதியாக எங்கேனாச்சும் வெளியே போகணும், வெளிநாட்டு வேலைகள்லாம் முடிக்கணும்னா மலமலன்னு முடிங்க. இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. ராசிக்கு 9-12 கூடியவனும் 2-7 கூடியவனும் சேர்ந்து இருக்கிறாங்க. 2ஆம் இடம் வருமானம், 7ஆம் இடம் இன்டகிரேஷன் கூட்டு தொழில். அதனால் வெளி மாநில வெளிநாட்டு தொழில்கள் சார்ந்தவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. இப்படி ரேராக தான் அமையும். சில நேரத்தில் சில கிரகங்கள் சில ஆதிபத்தியத்தில் உட்காந்துட்டு சில பலன்களை கொடுக்கும். அந்த நேரம் நம்ம அப்சர்வேஷன் பண்ணி அந்தந்த காரியங்களை செஞ்சுட்டோம்னா நல்லபடியாக இருக்கும். இங்கே எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா, எந்த நேரத்தில் எதை செய்யணும் தெரியாமல் தவிச்சிட்ருக்குறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க, ஒரு கைட்லைன்ஸ் சரியான கைட்லைன்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. சரியா? பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க நினைக்கிற காரியம் சாதகமாக நடக்க மாட்டேங்குது, அதனால் சங்கடப்படுறாங்க. ஓகே, அதனால் நீங்கள் இப்போ தூரதேச பயணங்கள், தூரதேச வேலைவாய்ப்புகள், தொழில் அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த நேரம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரி சார், 4ஆம் இடம் வலுவாக இருக்குது, 4ஆம் இடம் குடும்பஸ்தானம், உயர்கல்வி, படிப்பு, தாயார் சுகம் எல்லாமே நல்லா இருக்குது. 5 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும், தாய்க்கும் பிள்ளைக்கும் நல்லபடியாக போகும், அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. புத உத்தியோகம் 4ஆம் இடத்துல இருக்குது. 4 கூடியவன் வளர்பிறை சந்திரனாக ராசியை நோக்கி போகிறான். இந்த ஆடி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல நடக்குது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. 10ஆம் இடத்துல நடக்குது. அவிட்ட நட்சத்திரம், அடுத்து சித்திரை நட்சத்திரம், இதெல்லாம் தாண்டி தான் உங்கள் 4 கூடியவன் போகிறாரு. 2 நட்சத்திரமே உங்கள் ராசிநாதனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வருகிற 30ஆம் தேதி 30, 31, 29, 30, 31, 7, 8, 9, 10 இந்த ஒரு 10 நாட்கள் உங்களுக்கு அருமையான யோகமான அதிர்ஷ்டமிக்க நாள்களாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேசராசினியர்களுக்கு செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து நல்ல பலனை கொடுக்குறாங்க. சந்திரமங்கல யோகம் ராசிக்கு 6ஆம் இடத்துல நடக்குது. சந்திரன் கண்ணியில் வரும்போது பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. சூட்சும வலு, அந்த சூட்சும வலு பார்த்து நீங்கள் ஒரு சில பூஜை புனஸ்காரத்தை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பூஜை புனஸ்காரம் பண்ணலாம் சார் அப்படின்னா, வருகிற 31ஆம் தேதி நீங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படத்தை வச்சு கும்பிடலாம். இல்லைனா வருகிற 9ஆம் தேதி 9/8/2025 ஆகஸ்ட் 9ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரத்து மன்னிக்கும் நீங்கள் முருகன் பூஜை பண்ணலாம். அவிட்டமும் சித்திரையும் முருகனுடைய நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். ஸோ செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. செவ்வாய் மகரத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிற இடங்களுக்கு செவ்வாய் மறையாமல் இருக்கிறாரு. எப்போ ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரம் உள்ள ராசிகளுக்கு மறையாமல் இருக்கோ அப்போ அந்த கிரகம் நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த ராசி அந்த நட்சத்திரம் வலுப்படும். இப்போ மிருகசீரிசம் ரிஷபத்திலும் இருக்குது, மிதுனத்திலும் இருக்குது, 2க்குமே மறையாமல் செவ்வாய் இருக்கிறாரு. அவிட்டத்துக்கு மறையாமல் இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சில பேர் இங்கே கேள்வி வைப்பாங்க, கும்பத்தில் இருக்குது அதுக்கு மறைகிறாரு 8ஆம் இடத்துல. அப்படி மறைஞ்சாலுமே குருக்கு கேந்திரம் வருதுனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும். ஸோ செவ்வாய் மெஜாரிட்டியாக தன் நட்சத்திரத்துக்கு மறையாமல் இருக்கிறது. செவ்வாயோட அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய் உங்கள் சாத்தாஸ் உங்கள் ராசிநாதன், 1-8 கூடியவன், உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உரியவன், தேக ஆரோக்கியத்துக்கு உரியவன், தூரதேச அமைப்புக்கு உரியவன், எதிர்பார பணத்தை கொடுக்குறவன் அவர் தான், வருமானத்தை கொடுக்குறவர் அவர் தான். இப்போ 6ஆம் இடத்துலேருந்து அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. சரி நேயர்களே, நான் இந்த பூஜை புனஸ்காரத்தை பின்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி பலன்களை சொல்கிறேன். பலன்கள் இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்கும்னா, ஆள் நல்லா இருப்பீங்க, சரியா, மிகச்சிறப்பாக இருக்கும். புத உத்தியோகம் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகல காரியங்களும் நடக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குதுங்க. அதுபோக உங்களுக்கு ஆடி பௌர்ணமி முன்னிட்டு ராசிக்கு 3, 4, 5 இடங்கள் சந்திராதி யோகத்தில் வருது, மிகச்சிறப்பு தான். ஸோ ராசியின்
வடக்கு பக்கம் நல்லா இருக்குது. சரியா, ராசிக்கு வந்து வடகிழக்குன்னு சொல்லிக்கலாம். வடகிழக்கு தென்கிழக்கு இந்த மூலைகள் நல்லா இருக்குது. ராசிக்கு வடகிழக்கு தென்கிழக்கு நல்லா இருக்குது. சரியா நேர்களே, இடையில் உள்ள கிரகங்கள் புதன் சூரியன் கேது பரவாயில்ல. ஆவணி மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில். ஏன்னா சூரியனும் கேது சேருவாங்க, அது ஒரு தரித்திர யோகம். ஸோ ஆவணி மாதம் நான் சில வீடியோ போடுவேன், தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள் அனைவரும். ஏன்னா நான் வந்து போதி ஜோதிடத்தில் மேசராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுவேன், அட்லீஸ்ட் வாரம் ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா 7.5 சனி தாக்கத்தில் இருக்கிறீங்க. ஸோ இந்த 7.5 சனி தாக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அட்வைஸ் நிறைய தேவைப்படும். அப்பப்போ வாரம் எந்தெந்த வழிபாடு, எந்தெந்த நிலைகள், எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆவணி மாதத்துக்கு இன்னும் நாள் இருக்குது. இன்றைக்கி ஆடி 12 தான். ஓகே நேர்களே, 4ஆம் இடத்துல நல்ல நிலைமையாக தான் இருக்குது. புதாதித்ய யோகம் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல திறமை இருக்கும், மதிநுட்பம் இருக்கும், நல்ல ஒரு ஆலோசனை இருக்கும். நீங்களும் நல்ல ஆலோசனைக்காரராக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பீங்க. சாஸ்திரம் படித்தவர் நல்லாயிருக்கும். வானசாஸ்திரம், கணித சாஸ்திரம், வேத ஜோதிட சாஸ்திரம், வேத விற்பனருக்கு நல்ல விதமாக இருக்கும். பெற்றோர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெற்றோரோட ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால் தாய் தப்பன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு முடியலைன்னா டக்குன்னு ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. உயர்ந்த அந்தஸ்தில் நண்பர்களுடைய சகவாசம் இருக்கும். உயர்ந்த அந்தஸ்து நண்பர்கள், உங்கள் நண்பர்கள் ஒரு பெரிய லெவலில் இருக்காங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அவங்களால உங்களுக்கு கிரெடிட் இருக்கும், உதவி இருக்கும். அது மாதிரி பெரிய பிரபுக்கள், தன்வந்திரிகள், விட்டா மராசுதார்கள், இவங்களாம் உங்களுக்கு நல்லபடியாக பொருளாதார உதவி பண்ணுவாங்க. அது வாழ்க்கையில் வசதியாக இருக்கிறவங்க. உங்கள் ரிலேஷனே ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு, உங்கள் ரிலேஷன் வந்து ஊருக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார் இந்த காலகட்டத்தில். அந்த அமைப்பெல்லாம் கிடைக்கும். போட்டி பந்தயத்தில் வெற்றி இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பரிசுகள், வெகுமதிகள் கிடைக்கும். லாட்டரி சீட்டு யோகம் கிடைக்கிறதுக்கு நல்லபடியாக வாய்ப்பு இருக்குது. 2 கூடையன் 3ஆம் இடத்த 2 கூடையவனும் 9 கூடையவனும் சுபத்துவமாக இருக்கிறது, நல்ல அமைப்பாக இருக்கும். 9ஆம் இடம் வலுப்புறது, அதனால் பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் பெருசாக இருக்காது. ஆனால் கஷ்டப்பட்டு நீங்கள் காரியம் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அலைச்சல் திருச்சலோட லாபம் இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ, அலைச்சல் திருச்சலோட எஃபெக்ட் போடுறீங்களோ நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் வந்து உத்தியோக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களை சுழுக்கெடுப்பார். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி நல்ல வேலை பார்த்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் உங்கள் பேர் இருக்கும், மேலதிகாரியோட ஆதரவு இருக்கும். உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் நல்லா சாதிச்சுக்கலாம். குறிப்பாக கணிதம் சம்மந்தப்பட்ட வேலைகள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள், டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட், கல்வி அறக்கட்டளைகள், வியாபாரம், டேபிள் ஒர்க்கு, சிஸ்டர் ரிலேட்டடான ஒர்க்கு, கதை, கவிதை, கட்டுரை, திரைப்படம், இதிலெல்லாம் நல்ல சாகசம் பண்ணுவீங்க. விளையாட்டுத்துறை, யூனிஃபார்ம் சர்வீசஸ், சரியா, அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், ஃபார்மசி, மருத்துவத்துறை, மெடிக்கல் சயின்ஸ், இதில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வெகு சிறப்பாக இருக்கும். இதில் எல்லாமே உத்தியோகம் தான் வரும், தொழில் வராது. ஸோ இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து சுகம் இருக்கும். சரியா, உங்களுக்கு வந்து தன்னைத்தானே சுகப்படுத்திக்கிறவங்க. சுகஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இருக்கிறனால சுகப்படுவீர்கள். பூர்வீக சொத்து பத்து சேருதில் சில தடங்கள் இருக்கும், ஆனால் உங்களுக்கு சேரும். சரியா, அதுபோக பிதிர் வழி சொத்துக்கள், பிதிர்னா யார், தாப்பன் தான். தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கிறது இந்த காலகட்டம் மிக இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா, தொட்ட காரியம் தொடங்கும். அரசாங்க வேலையெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஆள் கௌரவமாக இருப்பீங்க. கௌரவ செலவு இருக்கும். கௌரவ செலவுன்னு என்ன சார் அப்படின்னா, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருப்பீங்க, இல்லைன்னா வெகுஜன தொடர்பில் ஒரு பெரிய ஆளாக இருப்பீங்க. உங்கள் பேரை நிப்பாட்டிக்கிறதுக்கு, உங்கள் புகழை பரப்புறதுக்கு சில செலவு செய்வீங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு ஒரு மீட்டிங் போடுவீங்க. ஆளுகளுக்கு கொஞ்சம் நலத்திட்ட உதவி பண்ணலாம் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு வரும். கௌரவ செலவும் வாங்காத. அந்த கௌரவ செலவு செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மதிப்பு மரியாதை கொடுக்கும். உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். சரியா நேர்களே, சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீன் எடுக்க முடியும். அதனால் இந்த காலகட்டத்தில் மேசராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள், மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்கலாம் நல்லா மக்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆள் தைரியமாக இருப்பீங்க, எதுலேயும் முனைப்பாக இருப்பீங்க, முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. கையில் காசு பணம் இருக்கும், கீர்த்தி புகழ் செல்வாக்கு நினைத்த மாதிரி நடக்கும். நினைத்த அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதையும் சாதிக்க வல்லவராக இருப்பீங்க. காரிய சாதனை இருக்கும். சமயோத புத்தி இருக்கும். இந்த காலகட்டத்தில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு உலக புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உலக புகழ், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். கன்ஃபர்மேஷன் ஆகும். அதாவது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபர்மேஷன், அதுபோல் தனியார் உத்தியோகத்திலையும் நல்ல பதவி ப்ரொமோஷன் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அறிவாற்றல் இருக்கும். சொத்து பந்த விருத்திகள் இருக்கும். நேர்மையான வேலையாட்கள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற உங்கள் கூட வேலை பார்க்குற வேலையாட்கள் வந்து நேர்மையாக இருப்பாங்க, உங்களுக்கு பயந்து இருப்பாங்க. அதுபோக அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். அரசாங்க விஷயத்தில் நீங்கள் லோன் போடுறீங்க, இல்லை எதனாச்சும் சப்சிடி வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதிர்ஷ்டம் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டு பந்தயங்களில் வெற்றி இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக கிரிக்கெட் விளையாட்டு, ஃபுட்பால் விளையாட்டில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தேக பலம் இருக்கும். சரியா, நோய் நொடிகள் எதுவுமே வராது. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் எதனாச்சும் வந்துருச்சுன்னா உடனே போகாது. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து புதன் வீட்டில் இருக்கிறார். புதன் வந்து மேசராசிக்கு ஆகாத கரகம் தான், ரணரோட ரோக சனாபதி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. நரம்பு பிரச்சனை, தோல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் அந்தந்த உடம்பு நலத்தை செக் பண்ணிக்கோங்க.
நரம்பு பிரச்சனை, சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கும், ஸ்கின் பிரச்சனை இருக்கும், தோல் அலர்ஜி இருக்கும். அவங்களாம் வந்து கொஞ்சம் கவனத்தை பார்த்துக்கணும், உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதுக்கு வேண்டிய மருந்து மாற்றி எடுத்துக்கோங்க. மற்றபடி நல்லா இருக்குது. காவல்துறை பணி, யூனிஃபார்ம் சர்வீசஸ், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஒரு வருவாய் ஏர்னிங் வந்து இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து 4 குடையவன், சுகஸ்தானாபதி. இப்போ இன்றைக்கி எங்கே சார் இருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆடி பூரம், இன்றைக்கி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். கேது கூட சேர்ந்து கிரகணத்தில் இருந்தாலுமே பரவாயில்ல, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. அடுத்து செவ்வாய் கூட போய் சேருவார். 31ஆம் ஒரு பூஜை பண்ணிடுங்க. 31ஆம் சித்திரை நட்சத்திரம், உங்கள் ராசிநாத நட்சத்திரம், 31/7/2025 ஒரு பூஜை பண்ணிடுங்க. இரவு 8 to 9 செவ்வாய் ஓரை. அன்றைக்கி என்ன கிழமை? 31ஆம் சனிக்கிழமை தான் வரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சனிக்கிழமை நல்ல நாள் தான். 31ஆம் வியாழக்கிழமை, மன்னிக்கவும் வியாழக்கிழமை. சரியா நேரம் டேட்டை தான் எடுத்து வச்சேன், கிழமை எழுதலை. அன்றைக்கி வந்து சித்திரை நட்சத்திரம் தான், சப்தமி தேதி தான். சப்தமிங்கிறது வந்து என்ன? 7ன்னு அர்த்தம். 7ஆம் தேதி நல்லதான். சரியா? சித்திரை நட்சத்திரம் இரவு குரு ஓரை, அருமையான ஓரை, பூஜை புனஸ்காரத்துக்கு உண்டான ஓரை. குரு ஓரையில் முருகப்பெருமானை வச்சு வீட்டில் கும்பிட்டுருங்க. விநாயகர், முருகப்பெருமான், அன்னி ஆதிபராசக்தி 3 படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திரன் ஆதிபராசக்தியோட அம்சம். அதனால் சக்தி வடிவமான சக்தனையும் முருகப்பெருமான், சக்திவேல், இந்த வேல் வந்தாலும் சக்திவேலுக்கு முன்னாடி சரணம். அதனால் சக்திவேல் முருகனை வீட்டில் வச்சு கும்பிட்டுருங்க. விநாயகர் பிடிங்க, மஞ்சள் சந்தனம் கலந்து விநாயகர் பிடிங்க. அந்த விநாயகர் குங்குமம் வைங்க. அங்கே 3 தெய்வங்களுமே வந்துடும். சக்தி விநாயகரில் சக்தி இருப்பா, சந்தனம் மஞ்சளில் மகாலட்சுமி இருப்பா. அதுபோக நீங்கள் சொல்கிற நாமத்தில் வந்து சரஸ்வதி வந்துடுவா. முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். கந்தவேல் போற்றி, ஞானவேல் போற்றி, வெற்றிவேல் போற்றி, வீரவேல் போற்றி, விஜயவேலா போற்றி, தனைவேலா போற்றி, சிவசூன கடவுளை போற்றி, சாமிநாத கடவுளை போற்றி, தாப்பன் சாமியை போற்றி, ஆர்வடம் திருமுருகா போற்றி, சாமிநாத கடவுளை போற்றி, தண்டாதிபன் கடவுளை போற்றி, திருச்செந்தூர் முருகா போற்றி, தென்மருநத்து முருகா போற்றி, திருத்தணி முருகா போற்றி, பழமலைச்சோலை முருகா போற்றி, சிறுவாபுரி முருகா போற்றி, பாலசுமன கடவுளை போற்றி, மருதமலை ஆண்டவரை போற்றி, விராலிமலை முருகா போற்றி, அருணகிரிநாத கர்லைவா போற்றி, உருவா அருவாய் உளதாய் அலதாய் மருவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதையா விதையா குருவா வருவா அருள்வா குகனே. 5 முகம் தோன்றில 6 முகம் தோன்றும், வெஞ்சமலர் அஞ்சேல் என்ன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கல 2 காலம் தோன்றும், முருகா என்று ஓதற்குமன். அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, சேவக்கூடியனே, சிவசூன கடவுள் என்கொள்ள தெய்வமே போற்றி. முருகனை கும்பிடுங்க. ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு வந்து மனதுக்கும் உடலுக்கும் உடையவன் வந்து முருகப்பெருமான் தான். அவரை நீங்கள் கும்பிட வந்து உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அதுபோக வந்து மேசராசி வந்து ஒரு சரராசி. சரியா? சரம்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருந்து ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். சிரமம்னா ஒரு இடத்துல இருக்கும். சரம்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். சரம் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா வேகம், விவேகம், ஆற்றல், அறிவு, நுணுக்கம். இதுதான் வந்து சரம். சரத்தினுடைய தனித்தன்மைகள் வந்து இதுதான். வேகமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க, அறிவாகவும் இருப்பீங்க, எனர்ஜியாகவும் இருப்பீங்க, நுணுக்கமாக இருக்கும். இதெல்லாம் வந்து சரத்துடைய தனி மதிப்புகள். இப்போ வந்து நான் மேசராசியை பற்றி சில கேரக்டர் வைஸ் சொல்கிறேன். நான் பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். நிறைய தகவல்களை சொல்கிறேன். பூஜை புனஸ்காரம், ராசி பலன்கள், அதுபோக வந்து உங்கள் ராசியினுடைய மகத்துவங்கள் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். சரியா நேர்களே? அதனால் வந்து இந்த பாவம், இந்த சரராசிங்கிறது வந்து இது மாதிரி அமைப்பை கொண்டது தான். அதுபோல் எந்த ஒரு பொருளுக்குமே வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் தானாக செயல்படுதோ அதுதான் சரம். அதாவது எது நடந்தாலுமே அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த அமைப்புக்கு சொந்தக்காரர் சரராசினியர்கள். ஸோ சரராசி என்றைக்குமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் சரராசியில் உள்ள கிரகத்தோட தசாபத்தி நடக்கும்போது மிகச்சிறப்பாக நடக்கும். இப்போ உங்கள் ராசி கட்டத்தில் மேசத்தில் கிரகங்கள் இருக்குது. மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசியிலுமே கிரகங்கள் இருந்து அந்த தசாபத்தி நடக்குன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ மேச ராசியில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து குரு தசை நடக்குன்னு வச்சுக்கிடுவோம். குரு வந்து மேசத்தில் இருக்கிறார், கடகத்தில் இருக்கிறார், துலாமில் இருக்கிறார், மகரத்தில் இருக்கிறாரு, நல்ல பலங்களை கொடுப்பாரு. மகரத்தில் நீசமானாலுமே நீசபங்கம் அடைஞ்சிட்டாரா நல்ல பலங்களை கொடுப்பாரு. ராசி 10ஆம் இடத்துல இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா நேரு? அதனால் உங்களுக்கு வந்து சரம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரு? அதனால் சரராசியை வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாக மேசராசியில் பிறந்தவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செயல்படணும்னு நினைப்பீங்க. சும்மா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டீங்க, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா அந்த சரராசிக்கு வந்து அந்த அமைப்பு இருக்குது. அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இரு அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அதுபோல் உங்கள் மூளை, உங்கள் யோசனை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. உங்கள் மூளை வந்து என்றைக்குமே சும்மா இருக்காது. தூங்குகிற நேரத்தை தவிர ஆழ்ந்த தூக்கத்தில் கூட கனவு ஆமைங்க. ஏன்னா மூளை வந்து அந்நேரம் தூங்கும், நினச்சதெல்லாம் கனவாக கொண்டு வரும். அதனால் உங்கள் மூளை வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கும், ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. மூளைக்கு வந்து அதிகமாக வேலை கொடுப்பீங்க. சரியா? மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்கறதுனால சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. எதை செய்யலாம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா.
உங்கள் கூட இருக்கிறவங்கள பற்றி, உறவுகளை பற்றி, தொழிலை பற்றி, வியாபாரத்தை பற்றி, உத்தியோகத்தை பற்றி சிந்தனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால் வந்து மனக்குழப்பம், மனவேதனை அதிகமாக இருக்கும். மனக்குழப்பம், வேதனை அதிகமாக இருக்கும். இவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, சந்திர வழிபாடு. சந்திர வழிபாடு என்றைக்குன்னா, உங்கள் ராசிநாதன் கூட என்றைக்கு சந்திரன் சேர்றாரோ, இல்லைனா உங்கள் ராசிநாதன் நட்சத்திரத்தில் என்றைக்கு சந்திரன் சேர்றாரோ அன்றைக்கி சேரணும். இப்போ உங்கள் ராசிநாதன் கூட வந்து 29, 30, 31ஆம் தேதி சேர்றாரு. 29ஆம் தேதி கருட பஞ்சமி, 30ஆம் தேதி வந்து அஸ்த நட்சத்திரம், நல்ல நாள் தான். 31ஆம் தேதி வந்து சித்திரை நட்சத்திரம். ஸோ 29, 30, 31 இந்த 3 நாள் வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். அது கருட பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போட்டு வந்தீங்கன்னா ராகு தோஷம்லாம் தீரும். சரி, அது தனி சப்ஜெக்ட். இப்போ வந்து உங்கள் ராசிநாதனும் சந்திரனும், ஏன்னா மனக்குழப்பம், மனவேதனைக்கு வந்து சந்திரன் தான். அதனால் சந்திரன் எப்போல்லாம் உங்கள் ராசிநாதன் நட்சத்திரத்தில் கிராஸ் பண்ணுறாரோ அப்போல்லாம் நீங்கள் வந்து முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். சரியா? சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற அன்றைக்கெல்லாம் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மனக்குழப்பம், மனவேதனைகள் வந்து உங்களுக்கு சௌரியமாக பெறும். மேசராசியில் நிறைய பெரிய பிரச்சனையுமே மனவேதனை தான், மனக்குழப்பம் தான். அதுபோக உங்களுக்கு ஒரு துக்கம், கஷ்டம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்ல முடியாது. அறிவுரை சொன்னாலும் அது உங்களுக்கு ஆகாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் துக்கப்படாமல் இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும், மனவேதனைப்படாமல் இருக்கணும். மற்றவங்க சொல்கிற ஆறுதல்கள், மற்றவங்க சொல்கிற ஆலோசனைகள் எதுவுமே வந்து உங்களுக்கு சேராது. நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. அதனால் நீங்களாக பார்த்து திருந்தினாதான் திருந்தினது. அதனால் முடிஞ்ச அளவு மனவேதனை அடையாதீங்க, மனக்கிளேசம் அடையாதீங்க, மனச்சோர்வு அடையாதீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, மற்றவங்களுக்கு வந்து மன கஷ்டம் இருக்குது, மன துன்பம் இருக்குது, துயரம் இருக்குன்னா நீங்கள் ஈஸியாக அறிவுரை சொல்லுவீங்க. அது எப்படின்னா ஊருக்கு உழைப்பவனாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து நீங்கள் மற்றவங்களோட வியாதியெல்லாம் தீர்த்து வைப்பீங்க, மற்றவங்களோட கம்ப்ளைண்ட்லாம் தீர்த்து வைப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு யாரும் வரமாட்டாங்க. மேசராசிக்கு அது ஒரு பெரிய சாபம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் வந்து 6 கூடவன வராரு. புதன் தான் வந்து அறிவுரைக்கு உள்ளவர். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு அறிவுரை வராது. சரியா? இறக்க ஊரை கிணறு மாதிரி தான் இருப்பீங்க. உங்கள்கிட்ட எல்லோரும் தண்ணி அழுத்தி தான் போவாங்க வழியா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் மேக்ஸிமம் சந்திர வழிபாடு பண்ணுங்கள். சந்திர வழிபாடு சுபத்தை தரும். வருகிற ஆடி பௌர்ணமி முக்கியமான நாள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடம் சுகசானத்தை பார்க்குறாரு, புதனை பார்க்குறாரு. ராசிக்கு ஆகாத கிரகம் புதனை 3, 6 கூட பார்க்குறாரு, இவரை பார்க்குறாரு. இது அபூர்வமான நிலைவு. புதனும் சூரியனும் சேர்ந்து சந்திரப்பறைக்கு வராங்க. சந்திராயோகத்தில் வருது, மிகச்சிறப்பு தான். அதனால் வருகிற 8ஆம் தேதி இல்லைனா 9ஆம் தேதி பூஜை பண்ணுங்கள். 8ஆம் தேதி ஆடி பௌர்ணமி, 9ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் வருது, அன்றைக்கி பூஜை பண்ணலாம். நான் ஒரு 4-5 நாள் சொல்லியிருக்கிறேன். இந்த 4-5 நாளில் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 8, 9 இந்த 4 நாட்களும் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. எந்த பூஜை பண்ணாலுமே அன்றைக்கி தேதிக்கு இரவு 8 to 9 பண்ணுங்கள், மிகச்சிறப்பே தரும். அதுபோக வந்து உங்களை யாரும் அந்தளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. சரியா? உங்கள் செயல்பாடு, உங்கள் எண்ணங்கள் யாருக்கும் அந்தளவுக்கு தெரியாது. எல்லாமே ஒரு மர்மமாக தான் இருக்கும். சரியா நேர்களே? நீங்களும் வந்து அப்பப்போ பேச்சுக்களை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. நாலு ஒரு மாரி பொழுது ஒன்றமாக ஒவ்வொரு நாளும் ஒரு எண்ணங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அதுபோக வந்து என்ன சொல்லுவாங்க, சாஞ்சா சாயிர பக்கம் ஆடுற செம்பரி ஆடு மாதிரி தான். ஒன்று நினச்சா அதை விடாப்படியாக பிடிக்கணும்னு நினைப்பீங்க, இல்லைன்னா விட்டுருவீங்க. சரியா? ஊரோட ஒத்து போக மாட்டீங்க. கொஞ்சம் கேரக்டர் வைஸாக மாற்றிக்கணும். இப்போ வரை 7 சனி நடக்குது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 10, 11 கூடவன் விரயசானத்தில் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். குறிப்பாக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். அடாமண்டாக இருக்கக்கூடாது. மேசராசி நேரில் நேரம் அடாமண்டாக இருந்தீங்கன்னா நஷ்டத்தை சந்திப்பீங்க. இந்த நஷ்டம் சந்திக்கக்கூடாது, அடாமண்டாக இருக்கக்கூடாது. மனப்பிரச்சனை தீரணும், மனக்கவலை தீரணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4 நாள் வரையறுக்கப்படுகிறது. அந்த 4 நாள் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த 4 நாள் அன்றைக்கி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானுடைய நாமம் சொல்லுங்கள். முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணுங்கள். அவருக்கு வந்து வாசனை மலர்கள் போடுங்க. இல்லைனா அரளிப்பூ போடலாம். முருகனுக்கு செவ்வரளி போடலாம், செந்தாமரை போடலாம், செம்பருத்தி பூ போடலாம். முருகனுக்கு அது பண்ணுங்க. வீட்டில் வேல் இல்லைனா முருகனுடைய உருவம் இருந்துச்சுன்னா, அந்த விக்கிரம் இருந்துச்சுன்னா அபிஷேகம் பண்ணுங்கள். முதல் தண்ணியால் அபிஷேகம் பண்ணுங்கள். அடுத்து வந்து பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், அடுத்து தண்ணீர் அபிஷேகம். 5 அபிஷேகம் பண்ணணும். சரியா நேர்களே? 5 அபிஷேகத்தை பண்ணிட்டு சிறப்பாக போயிடும். 5 அபிஷேகத்தை பண்ணிக்கிட்டு முருகனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுங்கள். சந்தனம் குங்குமம் வைங்க. விபூதியால் அர்ச்சனை பண்ணுங்கள். சரியா? விபூதி எடுத்து அப்படியே ஒரு மேலே போடுங்க. விபூதி வந்து முருகனுக்கு ரொம்ப பிடித்தது. சிவ மைந்தன் அல்லவா? அதனால் விபூதி அர்ச்சனை பண்ணுங்கிறது வந்து முருகனுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா முருகன் வந்து உங்கள் ராசியில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சகவாசம் பண்ணுறாரு. இப்போ வந்து அவர் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். ராசிக்கு வந்து அவர் 9ஆம் இடத்தையும் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் ராசியும் பார்க்குறாரு. ஸோ செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால முருகன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அந்த அறுபடை முருகன் 6 படையப்பா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அதுபோக 10ஆம் இடம் அவிட்ட நட்சத்திரத்தை சந்திரன் உட்காந்துட்டு ராசிக்கு 4ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறது மிக சிறப்பு தான். ஸோ முருகனுடைய அருள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கணும். திருச்செந்தூரில் இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. போன 7ஆம் தேதி தான் திருச்செந்தூரில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்குது. ஸோ கும்பாபிஷேகம் முடிஞ்சு 40 நாள் கூட போயிட்டு வரலாம்.
ஆகஸ்ட் 17க்குள்ளே போயிட்டு வரலாம். அடுத்து திருப்பரங்குன்றத்தில் இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. போன ஜூலை 14லேருந்து 40 நாள் கணக்கு பண்ணி போகலாம். அதாவது ஆகஸ்ட் 25 வரைக்கும் போகலாம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 25க்குள்ளே திருச்செந்தூர் அல்லது திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. ஆகஸ்ட் 17க்குள்ளே திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க. ஆகஸ்ட் 25க்குள்ளே திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்துடுங்க, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க. ஏன்னா திருப்பரங்குன்றம் வந்து சுக்கிரனுடைய அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் வந்து குருவோட அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. இப்போ சுக்கிரனும் குருவும் சேர்ந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துட்டு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு தெய்வங்கள் விட்டிருக்க இடங்களுமே இப்போ நல்ல விதமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. திருச்செந்தூருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வருவது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் உடைய அனுக்கிரம் பெற்றது திருப்பரங்குன்றம். அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும், வீடு கட்டு நினைக்கிறவங்களுக்கு வீட்டு யோகம் வரும், இடமனை பிரச்சனைகள் தீர்வாகும், பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை தீரும், கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்குச்சந்தையில் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் இணக்கம் இருக்கும், திருமண வரம் பார்க்குறவங்களுக்கு திருமண வரம் அமையும். ஏன்னா திருப்பரங்குன்றம் ஏற்கனவே திருமண கோலம் கொண்ட வீடு. தெய்வயானை முருகன் கரம் பிடித்த இடம் தான் திருப்பரங்குன்றம். அதுபோக வந்து குரு ஸ்தலம் திருச்செந்தூர். புத்திர பாக்கியம் என்றவர்கள் அங்கே போகலாம், திருமண யோகம் வேணுங்கிறவங்க போகலாம், வாழ்க்கையில் பணம் வேணும், பெரிய பணக்காரன் ஆகணும், எனக்கு சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யம் வேணுங்கிறவங்க போகலாம், வெளிநாட்டு வேலைக்கு போகணும், வெளிநாட்டு யோகம் இருக்கணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் திருச்செந்தூர் போகலாம். ஸோ திருச்செந்தூரும் திருப்பரங்குன்றமும் இப்போதைக்கு வந்து முக்கியமான ஸ்தலங்களாக மேசராசிக்கு பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானுடைய ஸ்தலம், உங்கள் ராசிநாதனுடைய ஸ்தலம். சரியா, ராசிநாதன் அங்காரபானுடைய அம்சம் பெற்ற ஸ்தலம். அதனால் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகளாக தீரும். முருகப்பெருமான் வந்து பரிபூர்ணமாக உங்கள் வீட்டில் குடியிருப்பார். தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும். சரியா, தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் முருகன் ஒருத்தர் தான் ஆண் தெய்வம். ஆணுக்கு ஆண் பிறந்த தெய்வம் முருகப்பெருமான் தான். சிவபெருமான் நெற்றியிலிருந்து பிறந்தவர் முருகப்பெருமான். சிவன் ஒரு ஆண், முருகப்பெருமானும் ஒரு ஆண் தான். ஆணுக்கு பிறந்த ஆண் வந்து முருகன் தான். பொதுவாக பெண்ணுக்கு தான் குழந்தைகள் பிறக்கும், ஆனால் ஆணுக்கே பிறந்த குழந்தை முருகப்பெருமான், சிவ குழந்தை, சிவமைந்தன், சிவசுப்பிரமணியன். எந்த வேலையும் கந்த வேலையும் நிலைங்கள். சரியா நேர்களே, 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமலர் 5 என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கல் 2 காலம் தோன்றும், முருகா என்று ஓதற்கு முன். அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வம் முருகனே. இந்த வீடியோ கேட்க நேர்கள் முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா, முருகனுடைய நாமம் நிறைய இருக்குது. அந்த நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். தெரியாதவர்கள் ஓம் சரவணபவன் டைப் பண்ணுங்க. முருகனை இந்த காலகட்டத்தில் துதிங்க. ஏன்னா முருகன் அடுத்து செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வராரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 7ஆம் இடத்துக்கு வராரு, குரு பார்வைக்கு வராரு. 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் ஆட்சியில் இருப்பார், விருச்சிகத்தில் ஆட்சி பெறுவார். 9ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார். 10ஆம் இடத்துல திக்பலம் படுவார், தசம் அங்காரன் இருப்பார். 11ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்தாலுமே அவர் வந்து குரு பார்வைக்கு வருவார். அடுத்து 12ஆம் இடத்துக்கு சனி பகவானோட சேர்ந்தாலுமே குரு கேந்திரமாக வருவார். அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார். செவ்வாயோட சஞ்சாரத்தை எடுத்துட்டோம்னா இந்த 2025 டிசம்பர் வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு தான் வராரு. ஏன்னா செவ்வாய் வந்து 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். எதுக்கு நான் செவ்வாயை நான் இப்போ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, உங்கள் ராசிநாதன் வந்து அடுத்தடுத்து குரு பார்வைக்கும் சந்திர பார்வைக்கும் சுக்கிர தொடர்புக்கு வருது மிகச்சிறப்பு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமான் வழிபாடு இப்போதைக்கு அதிகப்படுத்திக்கோங்க. அதுபோக சந்திரன் சக்தி வடிவமானவன், சக்தியும் கும்பிடலாம் நீங்கள். சரியா, சக்தி அன்னை ஆதிபராசக்தி, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா கும்பிடலாம். பங்காரு அடியாருடைய நாமத்தை சொல்லலாம். அவர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். அல்லது சக்தி வடிவமான தாய்கள் சாரதா தேவி நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. சரியா, சில பெண் தெய்வங்கள் நம்ம பூலோகத்தில் வாழ்ந்து மறந்துருக்கிறாங்க. இப்போ நடப்பு வாழ்க்கையில் இருக்கிற அம்மா மாதா அமிர்தமயி தாய், அந்த அம்மா நாமத்தை சொல்லலாம். அந்த அம்மா ஃபோட்டோ வீட்டில் வச்சு வணங்கலாம். ஏன்னா இவங்களை சக்தி வடிவமானவங்கள். ஆடி பௌர்ணமிக்கு அந்த அம்மா படத்தை வீட்டில் வச்சு வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவங்கள நீங்கள் நேரில் பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மனக்கண்ணாலே அவங்களை கொண்டு வரலாம். வீட்டில் உட்காந்துட்டு மனக்கண்ணாலே நீங்கள் அவங்கள தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வரும் தெய்வம். சரியா, வீடு தேடி வரும் தெய்வம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே. ஸோ அந்த வீடு தேடி வரும் தெய்வத்தை வந்து வீட்டிலே வச்சுக்கோங்க. சரியா, வீட்டிலே நிலைப்பாக வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். சரியா நேர்களே, அவங்களுக்கு பிரச்சனைனா தேரணும்னா தெய்வத்தோட அனுக்கிறம் தான். ஒன்று கோயிலில் போய் கும்பிடணும், இல்லைன்னா வீட்டில் கும்பிடணும். நான் மேக்ஸிமம் வீட்டில் கும்பிட்றத வந்து ப்ரொபோஸ் பண்ணுவேன், அதிகப்படுத்துவேன். ஏன்னா வீட்டில் கும்பிட்றதா மிகச்சிறப்பு. வீட்டில் தான் வந்து நம்ம வந்து மற்றவங்களோட சிந்தனை இல்லாமல் நம்ம சிந்தனையில் இருப்போம். கோயிலுக்கு போயிட்டாலே பொதுவாக வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். உள்ளதாங்க இது, நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், ஒளிமறைலாம் கிடையாது. கோயிலுக்கு போயிட்டால் கோயிலில் ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். அங்கே தெய்வம் இருந்தாலுமே அங்கே மைக் செட் போடுவாங்க, 10 பேர் வருவாங்க, ஏதோ ஒரு திருவிழா நடக்கும், ஃபங்க்ஷன் நடக்கும். நம்மளுடைய மனம் வந்து டைவர்ஷன் ஆயிரும். வீட்டிலலாம் அப்படி கிடையாது, ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷனோடு இருப்போம். கணவன் மனைவி குழந்தைகள், வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்கள் ஒரு 5-6 பேர் இருப்போம். இல்லைன்னா வீட்டில் 4 பேர் இருப்பான் நறுக்குன்னு. 4 பேர் ஒரு மனதாக தெய்வத்தை கும்பிடணும். எப்போ தெய்வத்தை கும்பிடும்போது ஒரு மனதாக கும்பிடுறோமோ தெய்வம் சீக்கிரம் வரும். அதுவும் மந்திரத்தை சொல்லணும். இப்போ வந்து முருக மந்திரத்தை சொல்கிறேன். சக்தியும் கும்பிடலாம். நீங்கள் சக்தி வடிவாளவில் தான் அன்னை.
செந்தாமரை பூ வச்சு கும்பிட்டிங்கன்னா சக்தி வந்துடும். மகாலட்சுமி வந்துடுவா, சரஸ்வதி வந்துடுவா, ஆதிபராசக்தி வந்துடுவா. சரியா? செந்தாமரை பூவில் வந்து அந்த அளவு இருக்குது. சரியா? அந்த பூ வந்து தண்ணியில் பூக்கும். எந்த பூ வந்து தண்ணியில் பூக்குதோ அந்த பூக்கு சக்தி அதிகம். தாமரை பூ வந்து தண்ணியில் தான் வளரும், தண்ணியில் தான் வரும். ஸோ தண்ணி வந்து முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி. கண்ணாடின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி தான் வந்து மனிதனோட முகத்தை காட்டியிருக்கு. சரியா? ஒரு மனிதனுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறது தண்ணி தான். தண்ணிக்குள்ளே தான் நிறைய சித்தர்கள் தவம் இருக்கிறாங்க. ஸோ தண்ணி வந்து ரொம்ப முக்கியமானது. நீருக்குள்ளே போய் தவம் இருக்கிறது பயங்கர சக்தி வாய்ந்தது. அதனால் அந்த நீரில் பூத்த செந்தாமரை பூவை நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் விபூதியோ குங்குமத்தோ போடணும். நாமத்தை சொல்லணும், ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லணும். மேல்மத்தூர் ஆதிபசக்தியை போற்றி, தேவி கருமாரியம்மனை போற்றி, சந்தன மாரியம்மனை போற்றி, முத்து மாரியம்மனை போற்றி, இருக்கன்குட மாரியம்மனை போற்றி, வாழவந்த மாரியம்மனை போற்றி, சமயபுரத்து மாரியம்மனை போற்றி, வெயிலுந்த மனை போற்றி, வண்டியூர் தப்பக்குளத்து மாரியம்மனை போற்றி, பச்சை மடத்து மாரியம்மனை போற்றி, செல்லத்தம்மனை போற்றி, அப்படி சொல்லணும். அந்த அண்ணனுடைய நாமத்தை சொல்லணும். சக்தி கவசம் படிக்கலாம், இல்லைன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சக்தி கவசம் படிக்கலாம். இதெல்லாம் வந்து என்னைக்குன்னா ஆடி பௌர்ணமிக்கு செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடமும் 4ஆம் இடம் வலுப்பெறும். சுகப்படுவீர்கள். உயர்கல்வி படிக்கிறவர்கள் நல்லா இருக்கும். தாயோட அன்பு இருக்கும். வண்டி வாகனத்தில் யோகம் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, லாஜிஸ்டிக் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கர்மம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நல்ல காரியம் நடக்கணும்னா இந்த சின்ன பூஜை புனஸ்காரத்தை வீட்டில் செய்யுங்க. ஸோ மேசராசினியர்களுக்கு 4 டேட் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த டேட்டில் கண்டிப்பாக வீட்டில் பூஜை பண்ணுங்கள். முருகப்பெருமான் பூஜை, சக்தி பூஜை, சக்தி வேலன் பூஜை. சரியா? சக்தி ஆதிபராசக்தி அவள் தான் வந்து முருகன் கையில் வேலாக இருக்கிறார். ஸோ முருகன் வந்து சிவசக்தியாகவும் காட்சி எடுக்கிறார். ஏன்னா சிவன் தான் முருகனாக பிறந்திருக்கிறாரு. கையில் வேலை வச்சிருக்கிறனால சக்தி வடிவமாகவும் இருக்கிறாரு. ஸோ தன்னுடைய தாய் தப்பனை தானே தாங்கி இருக்கிற தெய்வம் முருகப்பெருமான் தான். முருகனை கும்பிட்டாலே நீங்கள் எந்த தெய்வத்தையும் கும்பிட வேண்டாம் மேக்ஸிமம். சரியா? அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து அருளாக இருக்கிறார். அதை தான் அவர் சவப்பன் சாமின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா நேரில் இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம். அவரோட நாமங்கள்லாம் நிறையா இருக்குது. ஒரு 108 போற்றி இருக்குது. அதை நான் சொல்லலாம், ஆனால் அது கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கும். இருந்தாலும் மேசராசினியர்கள் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள். ஏன்னா ராசிநாதன். அதனால் அந்த சுலோகத்தை சொல்கிறேன், இல்லைன்னா டிஸ்பிளேயில் போடுறேன் உங்களுக்கு நான். ஆமாம், வீடியோவில் டிஸ்பிளேயில் போடுறேன். அதில் 108 போற்றி வருது, முருகனுடைய போற்றி வருது. வீடியோவில் வந்து அதிகமாகிருச்சு. அதை சொன்னோம்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். நிறைய பேர் வீடியோவில் வந்து அதிகமான பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் அந்த சுலோகத்தை வந்து நான் வந்து உங்கள் வீடியோவிலே போடுறேன். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன். அந்த 108 போற்றியை சொல்லுங்கள். எல்லாம் முருகனுடைய நாமம் தான். கந்தா போட்டி, கதிர்வேலா போட்டி, வேலவா போட்டி, சிவக்குடையவனே போட்டி, சிவசுமன கடவுளே போட்டி, இப்படி நிறைய இருக்கும். சரியா நேர்களே? அதை நீங்கள் 108 தடவை இருக்கும். அதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கிட்டு அப்படி படிங்க. சரியா? படித்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். முருகன் மந்திரத்துக்கு அடிமை. அது தமிழ் கடவுள். தமிழில் சொல்லணும். தமிழில் மனமுருகி முருகா சொன்னீங்கன்னா அவர் ஓடி வந்துடுவார். முருகுனா என்ன அர்த்தம்? தமிழில் முருகன் அர்த்தம். முருகு அப்படின்னா முருகன் அர்த்தம். சரியா? முருகுனாலே தமிழ்னு அர்த்தம். ஸோ அதனால தான் தமிழ் கடவுள் முருகன் சொல்லியிருக்கிறானுங்க. நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோக வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். புதன் வந்து தமிழ் வடிவமானவர். தமிழ் மொழிக்கு வந்து புதன் தான் முக்கியம். அவர் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் அந்த முருகப்பெருமானை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து செவ்வாயோட சஞ்சாரமும் புதனோட சஞ்சாரமும் நல்லா தான் இருக்குது. புதன் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு சுக்கிரன் வந்து இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சுக்கிரன் எடுத்து 4ஆம் இடத்துக்கு போகிறது மிகச்சிறப்பு தான். ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து கிழக்கு பக்கம் வழுக்குது. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இப்போயே ஆரம்பிச்சிருங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. அது ஒரு சின்ன வேலை தான். குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பாருங்கள். ஏன்னா மேசராசிக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், மாத்தம் பலம் கிடைக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், பிள்ளைகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. கடைசி காலத்தில் நல்லா இருப்பீங்க. மேசராசியில் இப்போ ஒரு 40 வயசில் இருக்கிறவங்க தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா கடைசி காலத்தில் நல்லா இருப்பீங்க. ஏன்னா அடுத்து சூரியன் வந்து கேது கூட போய் சேராரு, சொந்த வீட்டிலே போய் சேராரு. தரித்திர யோகம். ஸோ 5 கூடையும் கூட போய் சேர்றதுனால சில பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். அதுக்கு போய் சூரிய வழிபாடு பண்ணுங்கள். நான் சொன்னது பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, வீடு தேடி வரும் தெய்வம் வீடு தேடி வருது. அதை நிலைப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டிலேயே குடியிருக்கும். பூஜை முடிஞ்ச பிறகு சாம்பிராணி போக காட்டுங்க. சாம்பிராணி போக காட்டும்போது நிலைவாசல் அடைச்சிருங்க. உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையும் காட்டுங்க. பாத்ரூமை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் காட்டுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நிலைவாசல் கதை திறந்து விடுங்க. அதாவது தலைவாசலை திறந்து விடுங்க. வீட்டில் இருக்க கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போயிடும். தீய சக்தி, தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறை சக்திகள் எல்லாமே வெளியே போயிடும். நல்லா இருப்பீங்க. குடும்பம் நல்லா இருக்கும். அந்த சாம்பிராணியில் 4 விதமான பொருட்கள் போடுங்க. மஞ்சள், பச்சை கற்பூரம், கிராம்பு, பிரியாணி இலையை கிள்ளி போடுங்க. சரியா? கிள்ளி போட்டிங்கன்னா நல்ல ஒரு நறுமணமாகவும் இருக்கும். வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா கிராம்பு, மஞ்சள், பிரியாணி இலை, பச்சை கற்பூரம் இந்த 4லுமே மகாலட்சுமி இருக்கா. மகாலட்சுமி உங்கள் வீடு முழுக்க பரவி இருப்பா. மகாலட்சுமி இருக்கிற இடத்துல அனைத்தும் வசப்படும். அஷ்டலட்சுமியும் நவநிதியும் வீடு முழுக்க இருக்கும். பிரச்சனை இருக்காது. அடுத்த வீடியோவில் போடுறேன். கமெண்ட் பாக்ஸில் கேட்கும்போது தெளிவாக கேளுங்க. பரணி 2ஆம் பாதம்
கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ வந்து சந்திர தசை நடக்கு, இல்லைனா ராகு தசை நடக்குது, இப்படி போடுங்க. ராகு வந்து இந்த இடத்துல இருக்கிறார், இந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு போடணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள அமைப்பை சொல்லணும், பிறந்த வருடத்தை சொல்லணும். இந்த குறிப்பிலோடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பலன் சொல்லுவேன். சும்மா பரணி நட்சத்திரத்துக்கு மேச லக்கணத்துக்கு எப்படி இருக்குதுன்னு போடக்கூடாது. இதுக்கெல்லாம் பலன் சொல்ல முடியாது. கேட்குற கேள்வி பொருத்தமாக இருந்துச்சுன்னா, கேட்குற கேள்வி அர்த்தமாக இருந்துச்சுன்னா பொருத்தமான பதிலை உங்களுக்கு நான் கொடுப்பேன். நிறைய பேர் கொடுத்துட்ருக்கிறேன், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்துக்கலாம். இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன், உள்ளதை தான் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் அந்த அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாயகன் முருகப்பெருமான் மேசராசி நேயர்களுக்கு அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் அலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்கள்.